செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். அமலூர் போவும் மேல்நிலைப் பள்ளியில் 40ஆம் ஆண்டு மாணிக்க விழாவையொட்டி ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பெயர் பலகையினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் கிரேன் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தொழிலாளர்கள் 3 பேர் காயமடைந்தனர். தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக விவசாய கடன் ரூபாய் 12 கோடி தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அமலூர் போவும் மேல்நிலைப் பள்ளியில் 40ஆம் ஆண்டு மாணிக்க விழாவையொட்டி ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பெயர் பலகையினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அமலூர் போவும் மேல்நிலைப் பள்ளியில் 40ஆம் ஆண்டு மாணிக்க விழாவையொட்டி 15ஆம் ஆண்டு வினாடி வினா போட்டிகள், ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் துவக்கம் மற்றும் பரிசளிப்பு விழா நடந்தது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சார்ந்து 232 மாணவர்கள் பங்கேற்று வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. மாலையில் நடந்த விழாவில் அமலூர் போவும் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸின் பெயர் பலகையை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்து பள்ளியின் சீருடையை அறிமுகப்படுத்த முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் பெற்றுக் கொண்டார். பள்ளி தாளாளர் லூர்துசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் பற்றிய ஆவணப்பட குறுந்தட்டு வெளியிடப்பட்டது. பள்ளியில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய ஆசிரியர்கள், ஊழியர்கள் 20 பேருக்கு 4 கிராம் தங்க காசுகள் வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டிற்கான சுழற்கோப்பை புனித பேட்ரிக் பள்ளிக்கு வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் கிரேன் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தொழிலாளர்கள் 3 பேர் காயமடைந்தனர். புதுச்சேரி நகரில் பொலிவுறு நகர் திட்டத்தில் பெரிய கால்வாய் தூர்வாறுதல் மற்றும் சாலைகளை இணைக்கும் குறுக்கு பாதைகளில் சிறு பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக கிரேன் வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் பெரிய வாய்க்காலை தூர்வார புசி வீதி சந்திப்பு அருகே கிரேன் உதவியுடன் சிறிய இட்டாச்சி இயந்திரம் வாய்க்காலில் இறக்கப்பட்டது. அப்போது கிரேன் சக்கரம் வாய்க்கால் பாலத்தின் நடைபாதைக்கு சென்றதால் பாலத்தின் இறுதி பகுதி உடைந்து கிரேன் சாய்ந்ததுடன் இட்டாச்சி இயந்திரமும் வாய்க்காலில் விழுந்தது. அதிலிருந்த பன்ருட்டியைச் சேர்ந்த கண்ணதாசன் உள்ளிட்ட 3 தொழிலாளர்களும் கால்வாய்க்குள் விழுந்தனர். மேலும் அவர்களுக்கும் காயம் ஏற்பட்டது. உடனே அங்கிருந்தவர்கள் கால்வாயில் விழுந்து காயமடைந்த தொழிலாளர்களை மீட்டு மருத்துவமனைக்கு ஆட்டோவில் அனுப்பி வைத்தனர். கிரேன் விழுந்ததால் புசி வீதி சந்திப்பில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக விவசாய கடன் ரூபாய் 12 கோடி தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்டு தொண்டமாநத்தம் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவை மக்களுக்கு நல்ல குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்காக ரூபாய் 450 கோடி மதிப்பில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இரவு செயல்படுத்தப்பட உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சாலைகள் கூட சீரமைக்கப்படவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி ஒதுக்கி நல்ல தார் சாலை, சிமெண்ட் சாலை மற்றும் பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகள் பெற்ற கடன் ரூபாய் 13 கோடி உள்ளது. இதில் முதல் கட்டமாக தீபாவளிக்கு ரூபாய் 12 கோடி தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், தீபாவளிக்கு ரேஷன் கடைகளை திறந்து அரிசி, சர்க்கரை வழங்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சரவணகுமார் உட்பட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஜோஸ் ஆலுகாஸின் 60வது ஆண்டு கொண்டாட்டங்கள் ஆரம்பத்தோடு வாடிக்கையாளர்களுக்கு 6 கோடி மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறது. அதே நேரத்தில் CSR மூலமாக மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 300 மாணவியரின் படிப்புக்காக CSR மூலமாக அப்பள்ளிக்கு 4 கம்ப்யூட்டர் ஃபுல் செட் மற்றும் 2 HP டிஜிட்டல் கலர் பிரிண்டர் இவை அனைத்தையும் ஜோஸ் ஆலுகாஸின் மேலாளர் நிஜோ கேஜே மற்றும் கணக்கு மேலாளர் சஜீஷ் அவர்களும் இணைந்து அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பூலோகநாதன் அவர்களிடம் இவை அனைத்தையும் ஒப்படைத்தனர். இந்த CSR விழாவில் பள்ளியின் மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஜோஸ் ஆலுகாஸின் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் இந்த வருஷம் 60 ஆண்டு நம்ம கொஞ்சம் கிராண்டா பண்றாங்க. ஸோ அதில் இந்த வருஷம் நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு 7 ஸ்கூலு இருக்குது. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்ம நிறைய படிப்புக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கறதுக்கு கடவுள் நம்ம பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதை ஜோஸ் ஆலுகாஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம அதுக்கு எல்லாம் அப்ரூவல் கொடுத்தேன். அதில் வந்து நம்ம ஸ்கூலும்
அப்ரூவல் ஆகிடுச்சு. அதில் நமக்கு இங்கே என்கொயரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் தேவைக்கு சொன்னாங்க. ஸோ அது இந்த வருஷம் நமக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி. இன்னும் பாண்டிச்சேரி மக்கள் நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னும் சப்போர்ட் இருந்துச்சும் நம்ம அடுத்த வருஷம் இதோட நல்லா பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறேன். எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்க. தேங்க்யூ. மாங்குரோவ் காட்டிற்குள் நடைப்பயணம், ஆற்றில் படகு சவாரி, தனித்தீவில் ஆசிரியர்களுடன் விளையாட்டு. சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தினை ஏனாம் பிராந்தியத்தில் வித்தியாசமாக கொண்டாடிய மாணவியர். புதுச்சேரி அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. பெண் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் வித்தியாசமான முறையில் இவ்விழாவை ஏனாம் பிராந்தியத்தில் அரசு கொண்டாடியது. அங்கு மதர் தெரசா செவிலியர் கல்லூரி மற்றும் ஐடிஐ சேர்ந்த மாணவியர்கள் 120 பேர் மற்றும் அவர்களது கல்லூரி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கல்வி சுற்றுலாவாக ஏனாமின் தீவு எண் 3க்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த சுற்றுலாவை ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமி கொடியசைத்து தலைமையேற்று பங்கேற்றார். அங்குள்ள மாங்குரோவ் காடுகளின் மரப்பாலத்தில் நடந்து சென்ற மாணவிகளும் ஆசிரியர்களும் படகு மூலமாக தீவுக்கு சென்றனர். அங்கிருந்து கடலுக்கு சென்று பீச் வாலிபால், லெமன் அண்ட் ஸ்பூன், இசை நாற்காலி உட்பட பல்வேறு விளையாட்டுகளை ஒன்று கூடி விளையாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பெண் சக்தி குறித்த கருத்தரங்கத்தில் மாணவியர் பலரும் சிறப்புடன் உரையாற்றினார்கள். தொடர்ந்து அனைவருக்கும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் பொறுப்பாளர் முரளிதரன் செய்திருந்தார். பெண் குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் குறித்த ஒருநாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலம் குடும்பத்திலும் சமூகத்திலும் பெண் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் சமூகத்தில் பெண்களுக்குரிய பொறுப்பினை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரியப்படுத்திய புதுச்சேரி அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக மாணவியர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ప్రోగ్రామ్ ఆర్గనైజ్ చేసిన అందరికీ చాలా థ్యాంక్ యూ. ముఖ్యంగా ఆర్యో సార్కి ఈ బోటింగ్ కానీ ఇంకా ట్రిప్ కానీ చాలా బాగా ఎంజాయ్ చేసాం. అంతేకాకుండా ఫుడ్ కూడా చాలా బాగుంది. మేము బోటింగ్కి ఫస్ట్ టైం వెళ్దాం. బాగా ఎంజాய் చేసాం సార్ వల్ల, ఆర్యో సార్ వల్ల. థ్యాంక్ యూ సార్. என்ஜாய் பண்ணோம். ரொம்ப எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பாடு டேஸ்டா இருந்துச்சு. இதுவரை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இப்போ புதுசாக பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. ஜிப்மரில் PhD படிப்புகளில் சேர ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் PhD படிப்பில் உயிர் வேதியியல் 3, மருத்துவ புற்றுநோயியல் 1, மகப்பேறியல் 1 என 5 இடங்கள் உள்ளன. இந்த இடங்கள் ஆண்டுதோறும் ஆன்லைன் நுழைவுத் தேர்வு மூலமாக நிரப்பப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு PhD படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு ஆன்லைனில் வரும் 15ஆம் தேதி மாலை 4:30 மணி வரை ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை ஜிப்மர் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நுழைவுத் தேர்வு ஆன்லைனில் வரும் 23ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 3:30 மணி வரை நடக்கிறது. இந்த தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக தகுதி பட்டியல் நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்பாக வெளியிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி DIG-யாக நியமிக்கப்பட்டு சத்யசுந்தரம் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். IPS மற்றும் IAS அதிகாரிகள் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதில் புதுச்சேரி IPS அதிகாரிகளான சீனியர் SP-க்கள் மனிஷ், சுவாமி சிங் இருவரும் அருணாச்சல பிரதேசத்திற்கு மாற்றப்பட்டனர். டெல்லியில் பணியாற்றிய IPS அதிகாரி சத்யசுந்தரம் புதுச்சேரி DIG-யாக நியமிக்கப்பட்டார். புதிய DIG-யாக பொறுப்பேற்ற சத்யசுந்தரம் முதல்வர் ரங்கசாமியை சட்டசபையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இதுபோல சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோரையும் சந்தித்தார். புதுச்சேரியில் ஏற்கனவே DIG-யாக பிரிஜேந்திர குமார் யாதவ் பொறுப்பில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 14ஆம் தேதி வகுப்பு துவங்க உள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள 131 இடங்களில் 127 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள இடங்களுக்கு 3ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி வகுப்பு துவங்க உள்ளது.
அன்று மதியம் கல்லூரி கருத்தரங்க கூட்டத்தில் அறிமுக நிகழ்ச்சி நடக்கிறது என கல்லூரி டீன் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமை தோறும் பொதுமக்கள் குறைதீர்வு முகாம் நடத்த வேண்டும் என சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா தலைமை தாங்கினார். எஸ்பிக்கள் லட்சுமி சௌஜன்யா, பக்தவசலம், வீரவல்லபன், வம்சித ரெட்டி மற்றும் அனைத்து போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா பேசுகையில், போலீசாரின் தீவிர ரோந்து மற்றும் அடிக்கடி நடத்தப்படும் வாகன சோதனைகள் மூலம் திருட்டு வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளது. அதனால் ரோந்து பணி மற்றும் வாகன சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும். பெண்களை கேலி செய்தல், பொது இடத்தில் மதுபானம் குடிப்போர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பள்ளி கல்லூரிகள் அருகில் சிகரெட், புகையிலை பொருட்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனையை ஒழிக்க வேண்டும் என்றார். மேலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறைதீர்வு முகாம் நடத்த வேண்டும். அதில் எஸ்பிக்களும் கலந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களின் குறைகளை கேட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவிட்டார். புதுவை மாநிலத்தில் அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி இன்று நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் காரைக்கால், மாஹேவில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கு புதிதாக 140 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்க்கும் பணி இன்று தொடங்கியது. புதுவை பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் தொடங்கிய சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கு தேர்வானவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வர தவறினால் எந்தவித அறிவிப்புமின்றி தற்காலிக தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும், தேவையான சான்றிதழ் சமர்ப்பிக்க தவறியவர்களின் தேர்வும் ரத்தாகிவிடும் எனவும், சான்றிதழ் சமர்ப்பிக்க காலக்கெடு நீட்டிக்கப்படாது என கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் நடத்திய புதுச்சேரியின் முதல் மனநல கண்காட்சி. இளையோர்கள் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் 2018 ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக அமைப்பின் சிறப்பு ஆலோசனை அந்தஸ்து பெற்று இளையோர்களால் வழிநடத்தப்பட்டு வரும் லாப நோக்கமற்ற அமைப்பு தொடர்ந்து புதுச்சேரியில் இளையோர் தற்கொலை தடுப்பிற்காகவும் மனநலத்திற்காகவும் பல முன்னெடுப்புகளையும் பரிந்துரைகளையும் செய்து வருகிறது. மேலும் அன்றாட சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்களுக்கு அத்தியாவசிய ஆதரவை வழங்கும் மெய்நிகர் பாதுகாப்பான இடமான புதுச்சேரி இளையோர் உதவி எண் மூலம் இளைஞர்களின் தற்கொலைக்கு பங்களிக்கும் சமூக பொருளாதார காரணிகளை நிவர்த்தி செய்கிறது. புதுச்சேரியில் உள்ள 2 அரசு கல்லூரிகளில் மாணவர்களுக்கான ஆலோசனை மையத்தை நடத்தி வருகிறது. மேலும் புதுச்சேரியில் உள்ள கிராம சமூகங்களுக்கு மனநல சேவைகளை அணுகும் வகையில் TYCL ஆனது நடமாடும் மனநல சேவை மூலமாக மக்களின் இல்லங்களுக்கு சென்று மனநல ஆலோசனை வழங்கி மற்றும் புதுச்சேரி முழுவதும் அதிக தற்கொலை விகிதங்கள் உள்ள பகுதிகளில் மனநல முகாம் நடத்தி வருகிறது. இந்த செயல்பாடுகள் மூலமாக மனநலம் குறித்த களங்கத்தையும் குறைக்கவும் மனநல சேவையை மேலும் அணுகும்படி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. உலக மனநல தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியின் முதல் மனநல கண்காட்சியை அக்டோபர் 8, 2024 அன்று புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் துவங்கியதில் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் பெருமை கொள்கிறது. இந்த கண்காட்சி 2024 அக்டோபர் 8 முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மனநல நிபுணர்களால் உருவாக்கப்பட்டு புதுமையான பார்வையாளர்களை ஈடுபடுத்தும் தலையீடுகள் மற்றும் நுட்பங்களை இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு மனநலம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் நல்வாழ்வை மேம்படுத்துவதையும் நமது சமூகங்களில் உள்ள மனநல பிரச்சினைகளை சுற்றியுள்ள கலங்கத்தை உடைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்நிறுவனத்தின் பணிகள் குறித்து இணை இயக்குநர் திரு யுவை பகிர்ந்து கொண்டு தொடக்க நிகழ்ச்சி தொடங்கியது. தொடர்ந்து மனநல கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு கலைவாணி கண்காட்சியின் நோக்கத்தை விரிவாக எடுத்துரைத்தார். இந்த கண்காட்சியை வி. கலிய பெருமாள், இயக்குநர், கலை மற்றும் கலாச்சாரத்துறை, புதுச்சேரி அரசு மற்றும் மருத்துவர் விகாஸ் மேனன் MD, மனநல மருத்துவம், ஜிப்மர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக துவக்கி வைத்தனர். மனநல கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செல்வி ஆதித்யா அவர்களின் நன்றியுரையுடன் தொடக்க நிகழ்வு நிறைவு பெற்றது. புதுச்சேரியின் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். ஆரோக்கியமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படும் இந்த முக்கியமான நிகழ்வில் எங்களுடன் இணையுமாறு பொதுமக்களையும் மனநல ஆலோசகர்களையும் அழைக்கின்றோம். ராஜராஜ சோழனுக்கு நடராஜ பெருமான் பன்னிரு திருமுறை கொடுத்த விழா புதுச்சேரி அடுத்து அர்ப்பிசம்பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்து தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் அர்ப்பிசம்பாளையம் கிராமத்தில் ராஜராஜ சோழனுக்கு நடராஜ பெருமான் பன்னிரு திருமுறை கொடுத்த விழா சிறப்பாக நடைபெற்றது.
முன்னதாக இக்கிராமத்தில் உள்ள திருவடிநீர் ஈஸ்வரன் ஆலயத்தில் நடராஜ பெருமான் நால்வர் பெருமக்கள் ராஜராஜ சோழன் உள்ளிட்ட மூர்த்திகளுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி உள்ளிட்ட பல வகையான திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மேளதாள வாத்தியங்களுடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜராஜன் உருவாக்கிய நால்வர் பெருமக்களின் திருமேனியும் பன்னிரு திருமுறையும் வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாதோர் பாகம், ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டியது போல குழந்தைகளுக்கு சங்குப்பால் ஊட்டும் விழா மற்றும் திருநீற்றின் பெருமையை பறைசாற்றும் திருநீற்று கோவில் வழிபாடும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் பங்கேற்று திருமுறைகளும் சிவமந்திரங்களும் பாராயணம் செய்தனர். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவனன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வேண்டும், தனி கல்வி வாரியத்தை உருவாக்க வேண்டும், அனைத்து அரசு பள்ளிகளிலும் தமிழ் கல்வி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பல்வேறு பொதுநல அமைப்பைச் சேர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இமெயில் மூலம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களை வெளியேற்றி மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ளது. புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நாள்தோறும் 7000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று பிற்பகல் ஜிப்மர் நிர்வாகத்தின் மெயிலுக்கு மர்ம நபர் ஒருவர் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக காவல்துறைக்கு ஜிப்மர் நிர்வாகம் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் பல்வேறு பிரிவுகளில் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களை வெளியேற்றி தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோல மருத்துவமனைக்குள் வாகனங்கள் அனுமதிக்காமல் நோயாளிகளின் உறவினர்களை உள்ளே அனுமதிக்காமல் இருந்தனர். தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டது. மேலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா கலைவாணன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை நடத்தினர். பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் எந்தவித அச்சமுமின்றி இருக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். அமலூர் போவும் மேல்நிலைப் பள்ளியில் 40ஆம் ஆண்டு மாணிக்க விழாவையொட்டி ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பெயர் பலகையினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் கிரேன் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தொழிலாளர்கள் 3 பேர் காயமடைந்தனர். தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக விவசாய கடன் ரூபாய் 12 கோடி தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.